என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 18ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வாரி இறைப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 112 முழுவதும். வாரி இறைப்போம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:5. இன்று சில ஊழியக்காரர்களை பற்றி கூறப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு ஆசீர்வாதங்களை குறித்து மட்டுமே பேசுகிறார்கள் என்பதாகும். அப்படியானால் அது தவறா? நம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பவர் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. நியாயமான கேள்வி. இங்கே ஒரு சங்கீதக்காரன் விடையளிக்கிறான். அவன் சொல்லும் பதில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பவர்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தரிடத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் வாழ்த்துகிறான். அந்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பட்டியலிடலாமா? அந்த பாக்கியவானின் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அதாவது வலிமை மிக்கதாயிருக்கும். வசனம் 2. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வசனம் 2. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். வசனம் 3. இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வசனம் 4. என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். வசனம் 6. நித்திய கீர்த்தியுள்ளவனாய் இருப்பான். வசனம் 6. அவனது வலிமை மகிமையாய் உயர்த்தப்படும். வசனம் 9. உன்மார்க்கன் இந்த பாக்கியவானை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். வசனம் 10. நம்முடைய தேவன் நீதியின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோ யாக்கோபோ தாவீதோ யாரானாலும் சரி, நீ இதை செய், நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று பண்டமாற்று போல் எதையும் கொடுத்து வாங்குகிறவர். இந்த சங்கீதத்தில் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய 8 காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும், அதாவது அவற்றுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனம் 1. செம்மையானவனாய் நீதியும் நேர்மையும் உள்ளவனாய் இருக்க வேண்டும். வசனம் 2. இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவனாய் இருக்க வேண்டும். வசனம் 4. பிறருக்கு மனமிறங்கி கடன் கொடுக்க வேண்டும். வசனம் 5. நம் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்க வேண்டும். வசனம் 5. துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படக்கூடாது. வசனம் 7. ஏனெனில் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாய் இருக்க வேண்டும். வசனம் 8. வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். வசனம் 9. 8க்கு 8 சரியாயிற்றா? வெறுமனே வேதம் வாசித்து ஜெபித்து ஆலயம் போய் ஆராதித்தால் மட்டும் போதாது. வெறுமனே வேதம் வாசித்து ஜெபித்து ஆலயம் போய் ஆராதித்தால் மட்டும் போதாது. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. பொறுக்கவோ கஷ்ட
துன்பத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம். அப்பா பிதாவே, நான் நீதியாய் நேர்மையாய் நடந்து ஏழைகளுக்கு உதவ கற்றுத்தாரும். ஆமேன்.